நீங்க மகாவை தப்பாவே பேசுனீங்க. ஆனா மகா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்திருக்கா. இனிமேலாச்சும் மகாவை தப்பா பேசாதீங்கம்மா. மயிலு, இந்த இடத்த சுத்தம் பண்ணு. வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். ஜஸ்ட் மிஸ் அக்கா. அக்கா, இவ சாதாரண ஆள் இல்லக்கா. ஆமா கவிதா, கயிற அவ திரு கையில கட்டியே ஆகணும்னு நான் சொல்லும் போதே அவ மனசுக்குள்ள மந்திரம் போட ஆரம்பிச்சிட்டா. பெரிய மாய மந்திரக்காரியா இருக்கா. இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அக்கா, நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். லைட்டு தற்செயலா தான் விழுந்திருக்கோம். இல்ல, அவதான் காரணம். இத்தனை நாள் நல்லா ஸ்ட்ராங்கா தொங்கிட்டு இருந்த லைட்டு திடீர்னு விழுகுதுன்னா, அதுவும் ஏன் தலையில விழ பாக்குதுன்னா, அதுக்கு காரணம் அவ போட்ட மந்திரம் தான். ஐயோ, பெரிய சூனியக்காரடி அவ. அவ விஷயத்துல நம்ம பார்த்துதான் காய நகர்த்தணும். அவளை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாதான் எல்லாருக்கும் நல்லது. இல்ல அவ அந்த குடும்பத்தையே மொத்தமா முழுகிடுவா. நான் எப்படி என் சொந்த பந்தத்தை எல்லாம் இழந்து தனியா நின்னேனோ, அதே மாதிரி ஒன்ன நான் தனியா நிக்க வைக்கிறேன். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும். வட்டியும் முதலுமா உனக்கு திருப்பி கொடுக்கறேன். காஞ்சனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத நீ கேளு. தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிட்டுட்ட. நீ வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். என்ன கை நீட்டி காமிச்சு கொடுத்தது நீ. அத நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தான். இல்லம்மா, எனக்கு தெரியும். அத்தை ஏதோ கோவமா பேசிட்டு போறாங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா, நான் கேக்குறேன் அவங்ககிட்ட. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லப்பா. உங்க கல்யாண விஷயமா தான் அவ பேசிக்கிட்டு இருந்தா. அவ கோவமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, அத்தை நிச்சயம் உங்களை ஏதோ சொல்லியிருக்காங்க. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ வா, உட்காரு. உட்காரு திரு, உட்காரு. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. திருப்பி என் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தான் இப்போ உங்ககிட்ட பேச வந்தேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா தமிழ்நாட்டிலே நம்ம 1 கம்பெனியாக வந்துடலாமா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னால நிச்சயமா இதை பண்ண முடியும். போதும் விடுமா, உன் கை வலிக்க போது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயம் கால் வலிக்கும். எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல. நான் அமுக்கி விடுறேன், நீங்க தூங்குங்க. நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? என்ன பாக்குற? எப்பவும் நீதானே எனக்கு கால் அமுக்கி விடுவ. ஆனா இன்னைக்கு இவ முந்திக்கிட்டா. அம்மா, மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? இப்பதான் மகா கொடுத்தா. நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா இவ விட்டுருவாளா? அம்மா, நாளைக்கு ஆர்த்தோ டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா, போலாம். பால். டேய், இப்பதாண்டா மாத்திரை போட்டேன். அங்க வை. சரி. மயிலு,
மா இங்க வா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீயும் திருவும் சிரிச்சு பேசிக்கிட்ட மாதிரியே தெரியலையே. என்னாச்சு உனக்கு? திருன்னு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்ப. என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? அது திரு கொஞ்சம் ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்கான்ல, அதனாலதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. திரு, அம்மா நீயாவது சொல்லு, உங்களுக்குள்ள பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? ஐயோ என்னம்மா நீங்க? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் சொன்னேனேம்மா, ஆபீஸ்ல முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, அதான். எனக்கு தான் அப்படி தோணி இருக்கு போல. என்னாச்சு மகா? அது ஒன்றும் இல்லைக்கா. சீக்கிரம் அந்த வளையல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கிடைச்சிரும் கிடைச்சிரும். உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமாவே கிடைச்சிரும். காவேரி, சீக்கிரமா பூவை கட்டி முடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமியார் வந்துருவாரு. இப்ப முடிஞ்சிருமா? அத்த வாங்க மாப்ள. வா திவ்யா. எப்படி இருக்கீங்க? ஹாய் திவ்யா. ஹாய் சித்தி. காஞ்சனா எங்க? செகண்ட் சண்டே வருது இல்ல, லேடிஸ் கிளப் மீட்டிங். மேடம் பயங்கர பிஸி. கார்ல ஏறினதுல இருந்து இப்ப வரைக்கும் போனை வைக்கலாம், பாத்துக்கீங்களேன். வாமா, வாங்க மாப்ள. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாமா. சுமங்கலி பூஜை செய்யறதுக்காக ஒரு சாமி வரதா காஞ்சனா சொல்லியிருந்தா. எப்ப வருவாரு? இப்ப வந்துருவாரு மாப்ள. பெரிய மகான். அவர் வீட்டுக்கு வந்து பூஜை செய்ய ஒத்துக்கிட்டதே நம்ம செஞ்ச பெரிய பாக்கியம். இந்த பூஜையை மட்டும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீ செஞ்சுக்கிட்டு இருக்க 18 நாள் பரிகார பூஜையை விட இந்த சுமங்கலி பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். பரத்வாஜ் சாமி சொன்ன மாதிரி நான் எப்படியாவது இந்த பூஜையை செஞ்சாகணும். ஆனா பூஜைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. இவங்க முன்னாடி இந்த சுமங்கலி பூஜையை நான் எப்படி செய்ய முடியும்? கடவுளே, இதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும்.